சில வருஷங்கள் வாழக்கூடிய மனுஷங்களுக்கே வாழ்க்கை ஒரே மாதிரி போய்கிட்டு இருந்ததுன்னா சலிப்படைய ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கப்போ சில நூற்றாண்டுகள் வாழக்கூடிய டிராகன்களுக்கு போர் அடிக்காமையாங்க இருக்கும். அப்படி இருந்த ஒரு டிராகன் ஊர் சுத்த கிளம்பி நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க இந்த கதைய கடைசி வரைக்கும் கேளுங்க. சில நூறு ஆண்டுகளா இந்த புதையலை நான் காவல் காத்துக்கிட்டு வரேன். மனுஷங்க எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இத தேடி வர்றது நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. இவங்களோட போராடியே என் வாழ்க்கை முடிஞ்சிரும் போலயே. நான் எப்பதான் வெளி உலகத்தை பாக்குறது? பேசாம யார் வந்து எடுத்துட்டு போனாலும் கவலை இல்லைன்ட்டு கொஞ்ச நாளைக்கு வெளியில போனா தான் நான் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராகன் தன்னோட குகையில இருந்து பறந்து வெளியில போக ஆரம்பிச்சிருச்சு. தனக்கு பிடிச்ச திசையில பறந்துகிட்டு இருந்த டிராகன் ரொம்ப தூரம் பறந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்துருச்சு. அப்படி பறந்துகிட்டு இருந்த சமயம் எங்கிருந்தோ வந்த ஒரு வாசனை நம்ம டிராகனை கட்டி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஒரு வித்தியாசமான வாசனையா இருக்கு. நான் காட்டுல பசிச்சு சாப்பிடுறப்போ விலங்குகள் இருந்து இந்த மாதிரி வாசம் பெருசா வந்ததே இல்லையே. ஒரு மாதிரி வெது வெதுன்னு இந்த வாசம் வர வர அப்படியே நாக்குலலாம் எச்சையெல்லாம் ஊறுதே. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். பேசாம இந்த வாசனைய அப்படியே பின்தொடர்ந்து போவோம். எங்க இருந்து வருதுன்னு தெரியும், எதில் இருந்து வருதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நம்ம ருக்கு பாட்டி வீட்டுக்கு முன்னாடி இறங்குது. அது புத்தூர் கிராமம். ருக்கு பாட்டி தன்னோட பேரன் வர போறான்னு சொல்லிட்டு ஆசையா சாம்பார் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டினோட முன்கதவை திறந்துருச்சு நம்ம டிராகன். ஆனா அவ்வளோ பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு டிராகன்னால உள்ள நுழைய முடியுமா? இந்த யோசனை வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கமா போய் எதையாச்சும் பண்ணணும்னு கொல்ல பக்கம் போகுது. பின்கட்டுல சமைச்சுக்கிட்டு இருந்த ருக்கு பாட்டி என்னடா அது ஜன்னல் ஓரமா நிழல் அசைறாப்புல இருக்குதே அப்படின்னு கொஞ்சமா நிமிந்து பார்த்தா அண்ணாந்து பாக்குற உயரத்துல இருந்துகிட்டு டிராகன் தன்னோட மூஞ்சிய ஜன்னல் கிட்ட வச்சுக்கிட்டு இருந்தது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கையில புடிச்சிருந்த கரண்டிய வச்சு டிராகனோட மூக்குல நங்குன்னு ஒரு அடி அடிச்சிட்டாங்க. தன்னோட மூச்சு காத்துனால மன்னர்களை எல்லாம் ஓட விட்ட டிராகன் இப்படி ருக்கு பாட்டி கையால கரண்டில அடி வாங்கிட்டு நின்னுச்சு. ஏன் மனுஷ பாட்டி, என்னையெல்லாம் அடிக்காத. நான் ஒன்னும் உன்னை சாப்பிட வரல. இங்க ஏதோ வாசம் நல்லா கமகமன்னு அடிச்சதே, என்னன்னு பாக்கலான்னு வந்தா மூக்கு மேல குத்துறியா அப்படின்னு கேட்டுச்சான். நான் என் பேரனுக்காக சமைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி வந்து பயமுறுத்தினா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ருக்கு பாட்டி சொன்னாங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிக்கிட்டு இருந்த நேரம் ஊருக்குள்ள எல்லாம் புதுசா ஒரு ஆள் தென்பட்டாவே காலிதான். இங்க இவ்ளோ பெரிய டிராகன் வந்திருக்குது. ஜனங்க பார்க்காமையா இருப்பாங்க, வந்து குமிய ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மாடி எத்தாச்சோடு இருக்குது இது, பெரிய சைஸ் பள்ளியாட்டம். இதெல்லாம் நம்மளை உயிரோட விடுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ருக்கு பாட்டி கிட்ட டிராகன் கராரா கேட்டுருச்சு. பாட்டி, எனக்கு இந்த சாம்பார நீ குடுத்தே ஆகணும். உன் பேரனுக்கு வேணும்னா இன்னொரு குண்டா வச்சுக்கோ, யார் வேணான்னு சொன்னா அப்படின்னு சொல்லுச்சு. ஐய, வெறும் சாம்பாரையா குடிக்க போற? அது நல்லா இருக்காது. இரு, நான் தோசை ஊத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ருக்கு பாட்டி தலவாழை இலை போட்டு தோசையும் சுட சுட சாம்பாரையும் வச்சு டிராகனுக்கு விருந்தே போட்டாங்க. அப்படியே அழகா அந்த மெது மெதுன்னு அதே சமயம் மொறு மொறுன்னு இருக்கிற தோசைய அந்த சாம்பார்ல முக்கி சாப்பிட்டோன்னையும் டிராகனுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளெல்லாம் என்னமோ வெது வெது வெதுன்னு ஊறுற மாதிரி இருந்துச்சு. இந்த சுவை நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில அனுபவிச்சதே இல்ல. மனுஷங்க சாப்பாடு இவ்வளவு ருசியா இருக்குமா? காட்டுக்குள்ள இருந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். பேசாம ஊருக்குள்ளேயே இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். யாருக்கு வேணும் புதையலு காவல் காக்கிற வேலைன்னு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தது. டிராகன் இப்படி அருமையா தோசையும் சாம்பாரும் சாப்பிடறத பார்த்தனையும் கிராமத்து ஜனங்க முடிவு பண்ணிட்டாங்க, இந்த டிராகன்னால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு. இப்படி டிராகன் இந்த ஊர் சாப்பாட்டுக்காகவே அங்க தங்கணும்னு முடிவெடுத்தது கிராமத்து மக்களுக்கும் வசதியாவே போச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய டிராகனு தோட்டத்து பக்கம் தான் போய் தூங்க போகும். இந்த உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நாய் நரியெல்லாம் தோட்டத்துல அண்டுமா? அதனால அவங்களுக்கு காவல் காக்கிற வேலை ரொம்பவே மிச்சம். குழந்தைங்களுக்கும் பயங்கர குஷி. இவங்க மேல ஏறி விளையாடி சறுக்கிறதுக்கு
ஒரு அருமையான பொருளா டிராகன் மாறிடுச்சு. டிராகனும் குழந்தைங்க விளையாடுறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா தொட்டில் பழக்கம் விடுமா? டிராகனுக்கு இந்த மாதிரி பளபளன்னு இருக்கிற பொருட்கள் எல்லாம் சேமிச்சு வச்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் தங்க காசுகளும் புதையல்னு சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தது. தங்கத்து மேல ஆசையெல்லாம் கிடையாது. இந்த ஊருக்குள்ள என்ன வைர வைடூரியமா இருக்கும், பித்தாளையும் செம்பும் பாத்திரம் தான் இருக்கும். இப்படி ருக்கு பாட்டி வீட்ல இருந்து எடுத்துக்கிட்டு போன அந்த பித்தாள சொம்ப ஊர்ல இருக்கிறவங்க பார்த்து டிராகனை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டாங்க. டிராகனுக்கே வெக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா அங்க இஷ்டத்துக்கும் ஜனங்க என்னென்னலாம் அதுக்கு ஆசையா செஞ்சு கொடுத்தாங்களோ அத்தனையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. இப்ப ஊர் திருவிழா வேற, சும்மா விடுமா? எத்தனை எத்தனை வகைகள் புதுசா இருக்கும், அத்தனையும் சுவைச்சுக்கிட்டு இருந்தது. மிளகா பஜ்ஜி, மெதுவடைன்னு சூப்பரா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. அந்த சமயம் காரம் அதிகமானதுனால அது பொற போய் இரும ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதனோட வாயிலிருந்து நெருப்பு கங்கு அப்படியே புகையா வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த வெடி வான வேடிக்கை மாதிரி அவ்வளோ அழகா அற்புதமா இருந்தது. கிராமத்து ஜனங்கள்லாம் அப்படியே அசந்து போயிட்டாங்க. திருவிழாவுக்கு வேட்டே வைக்க வேண்டியது போல இல்லையே, டிராகனோட வெடிப்பே அமர்க்களமா இருக்குது அப்படின்னு ஊரே ஒண்ணு சேர்ந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சந்தோஷமா போய்கிட்டு இருந்த நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா சோகமா மாற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த வருஷம் மழை ரொம்பவே கம்மியா பெஞ்சது. அதனால விளைச்சல் சரியாவே இல்ல. குடிக்கிறதுக்கே தண்ணிக்கு கஷ்டமா இருந்தது. நம்மளுக்கு சோறு போட்ட ஜனங்க இவ்ளோ கஷ்டப்படுறாங்களே, இவங்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு டிராகன் பறந்துச்சு. ரொம்ப தூரம் பறந்து எங்க மழை மேகங்கள் இருக்கும்னு தேடிச்சு. 2 நாள் பறந்ததுக்கு அப்புறமா தூரத்துல ஒரு இடத்துல கருமேகங்கள் அப்படியே திரண்டு நிக்கிறத கவனிச்சது. அதுக்கு அவ்வளவு சந்தோஷம். தன்னோட சக்தியை பயன்படுத்தி அந்த மழை மேகங்களை புத்தூர் கிராமத்துக்கே இழுத்துட்டு போச்சு. ஒரே ஒரு சொடக்கு தான், இடி இடிச்சுது, மழை பெய்ய ஆரம்பிச்சது. எங்கிருந்தோ மழை பெய்யறத பார்த்த ஜனங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். மழையிலேயே ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சந்தோஷத்தை பார்த்த டிராகனுக்கோ ரொம்பவே திருப்தி. அன்னையிலிருந்து புத்தூர் கிராமத்துக்கே நம்ம டிராகன் தான் காவல் தெய்வமாவே மாறுச்சு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வித்தியாசமான கதைகளை கேட்க நம்ம சேனல் காஃபார் கதைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.